சிற்றனை சிவனை செழுஞ்சோதியை அட்டமூர்த்தியை ஆளநிலமற்பட்டனை திருப்பாண்டிக் கொடுமுடி நட்டனை தொழ நம்பினை நாசமே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடனவர் பாண்டிக் கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமியம் இருந்தவர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்கக்கூடிய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவாதி திட்டம். நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போறது ஆண்கள் அழலாமா? இப்ப ஆண்கள்னா அழக்கூடாதா, பெண்கள் தான் அழணுமா? இங்க என்ன சார் இப்படி ஒரு வீடியோ அப்படின்னா, இது சொல்லுவாங்க, ஆம்பளை பையன் அழக்கூடாதப்பா, எதுக்கு ஆம்பளை பையன் அழுதுக்கு அப்படிம்பாங்க. இப்போ ஆம்பளை பையனா பிறந்தா மட்டும் அவனுக்கு மனசு இல்லையா? அவன் அழக்கூடாதா அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. மனிதர்களை பொறுத்தவரையிலும் இரண்டு வகையான மனிதர்கள். ஒன்று அறிவு சார்ந்த மனிதர்கள், ஒன்று உணர்வு சார்ந்த மனிதர்கள். இந்த ஆண் பெண் எல்லாம் கிடையாது. உணர்வு சார்ந்த மனிதர்களுக்கு கண்ணீர் வரும், அறிவு சார்ந்த மனிதர்களுக்கு கண்ணீர் வராது. உணர்வு அறிவு அப்படிங்கிற ரெண்டு தன்மை தான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, எப்பவுமே பெண்கள் உணர்வு சார்ந்தவர்கள், ஆண்கள் அறிவு சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த ஆண் பெண் பாலினத்துல. அப்ப ஆணுக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. உணர்வை விட ஆணுக்கு அறிவு கொஞ்சம் அதிகம், பெண்ணுக்கு அறிவை விட உணர்வு அதிகம். உணர்வுக்குள்ளேயே அறிவு இருக்கு. அதாவது ஒரு ஒரு பெண் வந்து தன் உணர்வாலேயே இவன் எப்படிப்பட்டவன்னு கண்டுபிடிச்சிருவா. ரோட்ல வந்து அவரோட தெரிஞ்சவன் வந்து ஒரு 10,000 வீட்டுல செலவு இருக்கு, கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு கேட்கிறேன். அவன்கிட்ட நான் வந்து கேட்கிறேன். கேட்கும்போது இவன் கணக்கு போடுவேன். இங்க என்ன வேலையில் இருக்கிறான், இவன் எவ்வளவு திருப்பி கொடுப்பான், இவன் எந்த மாசம் திருப்பி கொடுப்பான், இவனுக்கு சம்பளம் எவ்வளவு, இவன் மாசம் எவ்வளவு கட்டுவான், 1,00,000 கேட்கறான்னு வச்சுக்கோங்க, மாசம் எவ்வளவு கட்டுவேன் அப்படின்னு கணக்கெல்லாம் போடுவேன். ஆனா இந்த இந்த கணக்கெல்லாம் போட்டு கட்டிடுவானான்னு பார்ப்பேன். இது அறிவு. இவன் பார்க்குற பார்வையிலேயே இவனோட முக பாவனையை வச்சு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் இந்த அளவுக்கு வாங்கன்ட்டு கொடுத்தீங்கன்னா பணம் வராது, கொடுக்காதுன்னுட்டுருவா. அந்த பொண்ணு சொன்னதுதான் உண்மையா இருக்கும். இப்ப பொண்ணுக்கு அறிவு இல்லையானா, பொண்ணுக்கு அறிவு உண்டு, உணர்வு சார்ந்த அறிவு. ஆணுக்கு அறிவு அதிகம், அறிவு சார்ந்த அறிவு. இது நம்முடைய பழமையான இலக்கியங்கள் சொல்லுது. அதனாலதான் உணர்வு சார்ந்தவர்களுக்கு கண்ணீர் டக்குன்னு வந்துடும், இலக்கிய மனம் வந்துடும். அறிவு சார்ந்தவன் ஏன் அழகணும், எதுக்கு அழகணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். உனக்கு ஆண் அழக்கூடாது அப்படின்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு பொதுவா ஜாதக ரீதியா எடுத்துட்டா, உணர்வு சார்ந்தவர்களும் அறிவு சார்ந்தவர்களும் கலப்பு தான். ஆண்லயும் உணர்வு சார்ந்தவங்க இருக்கிறாங்க, பெண்ணிலையும் உணர்வு சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்போ இதுலதான் இருக்காங்க, அதுலதான் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் அல்ல. ஆச்சுங்களா? இப்போ ஒருத்தரோட லக்னாதிபதி, ஒருத்தருக்கு லக்கணமும் ராசியும் பெண் ராசி பெண் லக்கணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு பெண் ராசியில பிறந்து பெண் லக்கணத்துல பிறந்து பெண் ராசியும் பெண் ராசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆண் உணர்வு சார்ந்த ஆண். ஒரு பெண் வந்து ராசியும் அறிவு என்ன சொல்றது, ஆண் ராசி, லக்னமும் ஆண் ராசி, அவன் அறிவு சார்ந்த பெண். இப்படித்தான் எடுத்துக்கணும். ராசியும் அறிவு சார்ந்த ராசி, அதாவது ஆண் ராசி, லக்னமும் ஆண் ராசி. அப்ப அந்த பெண்ணோட கண்ணுல கண்ணீர் வராது. இப்போ எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆண் அழக்கூடாது, பெண் அழ பெண் பெண் அழ பெண் அழலாம். ஆண் அழக்கூடாது, பெண் அழலாம்.
பெண் அழக்கூடாது, ஆண் அழலாங்கிறதெல்லாம் இங்க ஒரு மேட்டரும் இல்ல. இயற்கையினுடைய தன்மை அப்படி இருக்கு. இயற்கையினுடைய தன்மைக்கு மாறுபட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. இயற்கையினுடைய தன்மை பெண் எப்பவுமே உணர்வுபூர்வமானவள், ஆண் அறிவுபூர்வமானவன். ஆண் அறிவுபூர்வம்னா உனக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இவனுக்கு உணர்வு 40% அறிவு 60%. அவளுக்கு வந்து உணர்வு 60%, அறிவு 40%. அது உணர்வு சார்ந்த அறிவு, இது அறிவு சார்ந்த அறிவு. இப்ப ஜாதக ரீதியா இதுக்கு என்னன்னு கேட்டா, ஒரு ஜாதகர் பெண் ராசியில் பிறந்து, பெண் லக்னத்தில் பிறந்து, லக்னமும் ராசியும் பெண் ராசியாகி, லக்னாதிபதியும் பெண் ராசியில் போய் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இல்ல 1, 5, 9 போய் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. திரிகோணஸ்தானங்கள்ல. இலக்கிய மனம். பிறர் கண்ணீர பார்க்கும்போது அவர்னால தாங்க முடியாது. டிவில ஏதாவது சோக காட்சி வந்தா அழுகுவாரு. பிறர் பிறர் துன்பத்தை தாங்க மாட்டார். இலக்கிய மனசு. அப்ப அவர் ஆண் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆணுக்குண்டான கெத்தோ, ஆணுக்குண்டான தன்மையோ இல்லைன்னு சொல்ல முடியாது. செவ்வாயினுடைய பலத்த வச்சு அது நிர்ணயிக்கும். மிகத் திறமையான ஆண்கள்லாம் இருக்காங்க. ஆச்சுங்களா? அவங்க கண் கலங்குனனால அதாவது அவங்க ஆண் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஆம்பள அழக்கூடாதுன்னு அர்த்தம். மிகத் திறமையான ஆண்கள்லாம் இருக்காங்க. மிக போல்ட்னஸான ஆண்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் உணர்வு சார்ந்து ஏன்னா, அந்த உணர்வு சார்ந்த அறிவு அப்படிங்கிறது மிக ஒரு உள்ளுணர்வு சார்ந்த அறிவு ஆணுக்கு இருக்கும்போது, அது ஒரு அது வந்து செவ்வாய் பலம் பெற்றிருக்கும்போது, மிகப்பெரிய வெற்றியை குடுக்கும் அந்த ஆணுக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம், ராசி 2மே பெண் ராசியாகி, லக்னத்துல ஆண் கிரகங்கள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கங்க. பெண் கிரகங்களே லக்னத்துல இருந்து போறதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் உணர்வு சார்ந்து இருப்பாங்க. அந்த லக்னாதிபதி 1, 5, 9 போய் இருக்காருன்னு வச்சுக்கங்க. இல்ல பெண் ராசியில் போய் இருக்காருன்னு வச்சுக்கங்க. ஏன்னா 1, 5, 9னாவே ஒரு பெண் லக்னத்துல பிறந்துட்டாவே அதுக்கு 1, 5, 9 பெண் ராசியா தான் வரும். திரிகோணங்கள் பெண் ராசியா தான் வரும். அப்போ 1, 5, 9 போய் இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவர் உணர்வு சார்ந்து தான் இருப்பார். பெண் அது மாரி ஆண் ராசியில் பிறந்து லக்னத்திலே ஆண் கிரகங்கள் நின்னு, லக்னாதிபதியும் ஆண் ராசியில் போய் நிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. 1, 5, 9ல நிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண் எதுக்கும் கலங்க மாட்டா. அந்த பெண் எதுக்கும் கலங்க மாட்டா. அங்க பெண்மை அந்த அறிவு சார்ந்த அறிவு இருக்கிறனால, அந்த பெண் எதுக்கும் கலங்க மாட்டா. இதுதான் தன்மை. ஆண் அழக்கூடாது, பெண் அழலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2வது யார் ஜாதகத்துல சந்திரன், கேது, சந்திரன், ராகு நெருங்கிய டிகிரியில் இருக்கோ, இவங்கெல்லாம் மனசு வந்து ஒரு துன்பத்த தாங்க மாட்டாங்க. லக்னாதிபதியும் சந்திரனும் நீர் ராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களும் பிறர் துன்பத்த தாங்க மாட்டாங்க. இளகிய மனசு உள்ளவங்க. இவங்க கண்கள்ல கண் கலங்கித்தான் தீரும். கண்ணீர் வந்து தான் தீரும். அப்ப அவங்க அழுதனால அவங்க ஆண் பிள்ளை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அழுதா தோஷமோ, குற்றமோ இது இல்ல. அழுகை என்பது ஒரு உணர்வு சார். அழுகை என்பது ஒரு உணர்வு. அது எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டு கிடக்க சொல்லல. ஆனா ஒரு ஒரு துன்பத்தில் ஒரு 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 அன்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு துன்பத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு ஆனந்தத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கண் கலங்குறது அப்படிங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். அதனால அழுதனால தப்புன்னு எந்த சாஸ்திரத்திலயும் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள், வேதங்கள்ல அழக்கூடாது. பெரிய பெரிய ஞானிகள், மகான்கள் எல்லாம் கண் கலங்கியிருக்காங்க. சிவபெருமானுடைய கண்ணீர் தான் சார் நமக்கு ருத்ராஜம். அப்ப அவர் ஆண் பிள்ளை இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்மலாம் படுற துன்பத்த பார்த்து சுவாமி அப்படியே கண் கலங்கி அந்த கண்ணீர் நம்மலாம் அந்த உயிர்கள் எல்லாம் உலகத்துல துன்பப்படுதே, இதெல்லாம் போய் வினைய செஞ்சுட்டு, இது இஷ்டத்துக்கு வினைய செஞ்சுட்டு, மறுபடியும் துன்பப்படுதேன்னு நம்மள பார்த்து நம்ம பார்க்குறாரு. நம்ம துன்பத்த பார்த்து அந்த கண்ணீர் துளி வந்து மண்ணுல விழுது. அதான் ருத்ராஜம். ருத்ரம், ருத்ரனுடைய அச்சம், கண்ணிலிருந்து வந்த நீர். பெருமாளுடைய கண்ணுல பிறந்தவங்க தான் அனந்தவல்லி, சுந்தரவல்லின்னு சொல்லக்கூடிய வள்ளி தெய்வானை. அதாவது சிவபெருமானுடைய நடன கோலத்த அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர்ல வந்தது தான் வள்ளி தெய்வானை. அப்போ அவங்க ஆண் தெய்வங்கள் தானே. இப்ப ஆண் அழக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லையே. சும்மா
வழக்கு போக்குன்னு சொல்லி வச்சது. அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இந்த தன்மை இந்த தன்மை இருக்கும். இந்த தன்மை என்ன? ஆணுக்கு எப்பவுமே கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் ராசியில பிறந்து, ஆண் லக்னத்தில் பிறந்து இருக்கும் பொழுது, ஆண் தன்மை அதிகரிக்கும். பெண்ணுக்கு பெண் ராசியில பிறந்து, பெண் பெண் லக்னத்தில பிறக்கும்போது, பெண் தன்மை அதிகரிக்கும். இந்த உணர்வு பூர்வமான ஏன்னா பெண் ராசி அப்படிங்கிறது உணர்வு பூர்வமான ராசி. இந்த ராசியில பிறக்கும் பொழுது, அ இந்த மாரியான தன்மைகள் இருக்கும். திரிகோண பாவங்கள்ல லக்னாதிபதியோ, லக்னாதிபதியோ நிற்கும் பொழுது உணர்வு சார்ந்து இருக்கும். சந்திரனுடன் கேது, ராகு நெருங்கிய டிகிரியில் இருக்கும்போது இந்த தன்மை இருக்கும். அப்போ இயல்பாகவே உணர்வு மிகுந்த ஆண்கள் கண் கலங்கித்தான் தீருவாங்க. அறிவு மிகுந்த ஆண்கள் அழமாட்டாங்க. உணர்வு மிகுந்த பெண்கள் கண் கலங்குவாங்க. அறிவு மிகுந்த பெண்கள் கண் கலங்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆண்கள் அழக்கூடாதுன்னு இல்ல. ஜாதக ரீதியா இதுக்கு இப்படித்தான் சொல்ல முடியும். ஆச்சா? அப்போ எப்பவுமே ஆண்களுக்கு அன்பு தேவை. இயல்பா ஆண் எதிர்பார்க்கிறதுங்க, ஒரு பெண்ணினுடைய அன்பு. எதிர்ப்பாளனுடைய அன்பு. ஏன் ஆண் அதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, செவ்வாயினுடைய வெப்பம் ஆண். சுக்கிரனுடைய குளிர்ச்சி பெண். எப்பவுமே வெப்பம் ஒரு ஒரு மனிதனை சமநிலையில் இருக்கிறதுக்கு விடாது. இந்த சமநிலை கெடும். பித்தம் ஏறும்போது என்ன ஆகும்? வெப்பம் என்பது பித்தம். பித்தம் ஏறும்போது என்ன ஆகும்? குழம்பும். அப்போ அந்த பித்தம் ஏறும் பொழுது அதை சமநிலைப்படுத்தி கொண்டு வருவதுதான் பெண்ணாகிய வாழ்க்கை துணை. பெண்ணாகிய ஆணுக்கு எதிர்ப்பாளனுடைய அன்பு. இந்த அன்பு கட்டாயம் தேவை. பெண் கூட ஆணோட அன்பு இல்லாம தனிச்சு வாழ்ந்துருவான். ஆனா ஆணால பெண்ணோட அன்பு இல்லாம தனிச்சு வாழ முடியாது. அந்த ஆண் பித்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படிங்கையில அத இல்லைன்னா ஒண்ணு ரவுடியா போயிருவான். இல்ல வந்து என்ன சொல்றது? ஒரு மொடனா போய் எதுக்கும் பிரயோஜனமா போயிருவான். ஆணோட வாழ்க்கையே வெட்டியா போயிரும். பெண் வாலாட்டி வாலா வெட்டி தான். ஆனா ஆண் வாலாட்டி வாழ்க்கையே வெட்டி. அப்போ இந்த ஆணுக்கு எப்பவுமே பெண்ணோட அன்பும், அரவணைப்பும் தேவை. அதனாலதான் ஒரு ஆண் விருப்பப்படுறது என்ன கேட்டா, உடல் தேவைங்கிறது 2ஆம் பட்சம் தானே. ஒரு பெண்ணோட மார்புல நெஞ்சில சாஞ்சு தூங்கணும். அதுதான். அவ அவ சாஞ்சு துன்பம் வரும்போது நெஞ்சில சாஞ்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்? இந்த இடம் மார்பு ஸ்தானம் மார்பு என்பது சந்திரன், தாய் ஸ்தானம். அது மனைவியா இருந்தாலும் சரி, வேற பெண்ணா இருந்தாலும் சரி. இந்த இந்த இடம் தாய் ஸ்தானம். அப்போ ஒரு தாயினுடைய அன்பை இந்த செவ்வாய் ஆகப்பட்டது எதிர்பார்க்கிறது. அதனாலதான் தன்னை பூரா விட்டுக் கொடுத்து தான் நேசமாகின்ற வீடு கடகம். அப்போ அன்புக்காக ஆண் அழுகின்றான். ஆணுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருதுன்னா, அவன் அன்புக்காகத்தான் அழுகிறான். பயத்துக்காக அல்ல. பயந்துகிட்டு அழுதா அவன் ஆண் கிடையாது. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயந்துகிட்டு அழுகுறான். ஒருத்தன் மிரட்ட வரான்னு பயந்துட்டு அழுகுறான். ஒருத்தன் சண்டைக்கு வரான்னு பயந்துட்டு அழுகுறான். அவன் ஆணே அல்ல. அது வேற கேரக்டர். அத விட்டுருங்க. பயத்துல வர அழுகை அல்ல. ஆணுடைய அழுகை அன்பிற்காக. ஏன்னா செவ்வாயினுடைய வேகம் அந்த அன்புக்காக தேடும். அதான் செவ்வாயினுடைய இயல்புத்தன்மை. புரியுதுங்களா? அப்போ ஆண் அழுகின்றான் என்பதற்காக கோழை என்றோ, கையால் ஆவதவன் என்றோ நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஆணுடைய அழுகையில் 1000 ஏக்கங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? ஆண் அழக்கூடாதா? நல்ல ஆண், உணர்வு மிகுந்த ஆண் கட்டாயம் அழுகுவான். அன்பு தேவைக்காக, அன்புக்காக. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாண்டிக்குளம் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.